Sri R.N. Ravi, L. Murugan, Edapadi K. Palaniswamy, Nayanar Nagendran, E.V. Velu, and my dear brothers and sisters of Tamil Nadu. Vanakkam. I feel honored to be in the sacred and historic city of Madurai. I bow to Meenakshi Amman and Bhagavan Sundareshwar. Today's event marks a proud chapter in Tamil Nadu's development journey. We have laid foundation stones, inaugurated and dedicated to the nation projects worth over 4,400 crore rupees. These projects will transform connectivity, boost the economy, create jobs, and transform lakhs of people's lives. Better roads for farmers to reach markets, easier travel for pilgrims and tourists, faster transport for businesses. Building high quality infrastructure is about empowering people. தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளே வணக்கம். புனித மதுரை மாநகரான இந்த பழமையான நகரிலே வருவதை நான் பெரும் கௌரவமாக உணர்கின்றேன். மீனாட்சி அம்மைக்கும் ஐயன் சுந்தரேஸ்வரனுக்கும் நான் தலை வணங்குகிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தின் பெருமிதமான அத்தியாயம் இன்று. நாம் 4400 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிலவற்றை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றோம். இந்த திட்டங்கள் இணைப்பு திறனை மாற்றியமைத்து நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தி பல லட்சம் மக்களின் வாழ்க்கையை உருமாற்றக்கூடிய வகையிலே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சந்தைகளை சென்றடைய விவசாயிகளுக்கு மேம்பட்ட சாலைகள், சுற்றுலா பயணிகளும் புனித யாத்திரை மேற்கொள்வோருக்கும் சுலபமான பயணம், வர்த்தகத்துக்கு உகந்த வேகமான போக்குவரத்து, அந்த வகையில் உயர்தர கட்டமைப்புகளை உருவாக்குவது என்பது மக்களுக்கு அதிகார பங்களிப்பை அமைத்து தருவது என்று பொருள். Friends, over the past 12 years, the government of India has made huge investments in Tamil Nadu's highway network. Over 4,000 kilometers of highways have been built here since 2014. Today, I am happy to lay the foundation stone for two major national highway projects. First, the 4-laning of the Marakkanam-Puducherry section with an investment of over 2,100 crore rupees. This will strengthen coastal tourism, trade and economy in the both Tamil Nadu and Puducherry. Second, the 4-laning of the Parampudi-Ramanathapuram stretch. In this project, we are investing over 1,800 crore rupees. It will significantly enhance access to places like Rameswaram and Dhanushkodi. This ensures ease of travel for pilgrims and smoother movement of agricultural produce and marine products. நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளாகவே இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலை வலைப்பின்னலில் மகத்தான முதலீடுகளை செய்து வந்திருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு முதல் 4000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான அளவிலே
நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டிருப்பதிலே நான் பேருவகை அடைகின்றேன். முதலாவதாக மரக்காணம் புதுச்சேரி பிரிவிலே 2100 கோடி ரூபாய் முதலீட்டில் 4 வழிச்சாலை திட்டம். இது தமிழ்நாடு புதுச்சேரியின் கரைப்பகுதியின் சுற்றுலாத்துறை, வர்த்தகம், பொருளாதாரத்தை பலப்படுத்தும். அடுத்ததாக பரமக்குடி ராமநாதபுரம் பாதையை 4 வழி பாதையாக மாற்றுதல். இந்த திட்டத்தில் நாங்கள் 1800 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருக்கின்றோம். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி ஆகிய இடங்களை சென்றடைவதை கணிசமாக இது மேம்படுத்துகின்றது. மேலும் இதனால் புனித பயணம் மேற்கொள்வோருக்கு சுலபத்தன்மை அளிப்பதோடு வேளாண் உற்பத்தி பொருட்கள் மற்றும் கடல்சார் பொருட்களின் போக்குவரத்தையும் இது மேம்படுத்தும்.